கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் இந்தியாவோட அரசாங்கத்தினால இப்போ ப்ரப்போசலில் இருக்கக்கூடிய ஒரு 81,000 கோடி மதிப்புடைய ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ஒரு பக்கம் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு ப்ராஜெக்டை நம்ம டெவலப் பண்ணுறது மூலயமா கனெக்டிவிட்டியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பல முக்கியமான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு இந்த திட்டம் உறுதுணையாக இருக்கும். இந்தியா ரொம்ப முக்கியமான ஒரு ஷிப்பிங் ஹப்பாக மாற்றுறதுக்கு இது உதவிகள் புரியுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி மற்றும் பல சமூக ஆர்வலர்கள்லாம் என்ன ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, இந்த ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரப்பட போகிறதுனால பல நூறு சதுர கிலோமீட்டர் கணக்கிலான மழைக்காடுகள் அழிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு காக்கப்பட வேண்டிய காடுகள் அழிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய இந்த ஒரு டாப்பிக்கை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அரசு சொல்கிற மாதிரி, அதாவது கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அதே நேரத்தில் எதிர் திசையில் இருக்கக்கூடிய தரப்பு என்வரன்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எதிர்க்கட்சி நபர்கள் சொல்கிற மாதிரி இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன, இறுதியாக பார்த்தோன்னா டிஃபென்ஸ் செக்டாரில் இதில் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குது, அண்ட் முக்கியமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் மாதிரி இந்தியானால இந்த ஒரு இடத்த ரெடி பண்ணுறது மூலயமா மலாக்கன் ஸ்ட்ரைட்டை சோக் பாயிண்டாக மாற்ற முடியுமா, இதை பற்றி ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்புக்ஷவங்கம், டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னா என்ன, இதை பற்றி இருக்கக்கூடிய சில தகவல்கள் நம்ம பார்த்து முடிப்போம். அதுக்கப்புறமா இதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இல்லை கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவேளை இதை இந்தியன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸா, அதாவது இந்தியாவோட ஹோமஸ் மாதிரி மாற்ற முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்றதை பார்ப்போம். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் இதன் மூலிமா ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஈரான் யுத்தத்தில் அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துட்டு இருக்கு, ஒரு நாடு அவங்களோட ஜியாகிரஃபியை எவ்வளவுக்கு எவ்வளோ ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்களோ அது அந்த நாட்டுக்கு எவ்வளவு நன்மைகளை கொடுக்குன்றதை ஈரான் ஹோமஸை பிளாக் பண்ணதில் உலக நாடுகள் அத்தனையும் கவனிச்சிட்டாங்க. இப்போ கூட பார்த்தோன்னா ஹோமஸ் பிளாக்கெட்னால பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியா முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. அப்போது நமக்கு இருக்கக்கூடிய ஜியோகிராஃபிக்கல் வெப்பன் என்ன, நம்ம இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் இல்லை இந்தியாவுக்கு இருக்கிற மாதிரி கடற்கரைகள் பெரும்பான்மையான நாடுகளுக்கு கிடையாது. ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ரிசர்வ்ஸில் இருந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜியோகிராஃபிக்கல் இன்ஃப்ளூன்ஸை நம்ம பெருசாக யூஸ் பண்ணியிருக்கோமான்னு பார்த்தோன்னா 30% தான் நம்ம, அதாவது ஆல்மோஸ்ட் 30% தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் 70% அதிகமாக நம்மளால் பயன்படுத்தப்படாமல் இருந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட்டும் அதுக்கான எந்த விதமான நடவடிக்கைகள் எடுக்கல. அதில் ஒரு முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்ன்றது. இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான கட்டங்கள் இல்லை 3 முக்கியமான அம்சங்கள் இதில் இருந்துட்டு இருக்கு. ஒன்று, ரொம்ப பெரிய ஒரு துறைமுகத்தை கொண்டு வருது. இன்னொன்று, அந்த இடத்துல மிகப்பெரிய பவர் ஸ்டேஷனை கொண்டு வருது. மூணாவது, மிக முக்கியமான ஒரு ஏர்போர்ட்டை கொண்டு வருது. இதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் கேலத்தியா பே இன்டர்நேஷனல் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் டெர்மினல், இதை ஷார்ட்டா கேலத்தியா பே ஐசிடிடின்னு சொல்லுவாங்க. இதை உருவாக்குறது மூலியமா வருஷத்துக்கு சராசரியா 16 மில்லியன் TEU 20 ஃபுட்ஸ் ஈக்குவலன்ட் கார்கோ யூனிட்னு சொல்லுவாங்க. இதை தான் ஷார்ட்டா TEUன்னு சொல்லுவோம். இதை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி இல்லையா, ஃபேஸ் 1 கெபாசிட்டி, அதாவது அதோட இனிஷியல் காலகட்டங்களில் ஃபேஸ் 1ல மட்டும் 4 மில்லியன் TEU அந்த கெபாசிட்டி அளவுக்கு நம்மளால இதில் கார்கோவை மூவ் பண்ண முடியும். இரண்டாவது இருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா கிரேட் நிக்கோபார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், GNIA சொல்லுவாங்க. இதை கேலத்தியா பேலேருந்து நார்த் ஈஸ்ட் சைடில் அதோட பீக் ஹவர்ஸில் 4000 பேசஞ்சர்ஸ் வரைக்கும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி உருவாக்குறது. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா கிரேட் நிக்கோபார் கேஸ் அண்ட் சோலார் பவர் பிளான்ட், இதை GSPPன்னு சொல்லுவாங்க. நார்த் வெஸ்டர்ன் சைடில், இந்த கேலத்தியா பேவோட நார்த் வெஸ்டர்ன் சைடில் 450 MVA கெபாசிட்டி இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய ஒரு சோலார் பவர் பிளான்ட் ஸ்டேஷன் அமைக்கிறது. இதோட டோட்டல் ஏரியா கவரேஜ் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு 16,000 ஹெக்டேர் மதிப்பீட்டில் இதை அமைக்கிறதுக்கான அந்த ப்ராஜெக்ட் இருக்குதா போயிருக்காங்க. நிறுத்து, 16,000 ஹெக்டேர்னு பார்த்தோன்னா திடீர்னு பார்த்தோன்னா துறைமுகம் வருதுன்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த தீவோட மேப் நான் முதல்ல காமிக்கிறேன். ஏன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் சொல்கிறது நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். அந்தமான் மேலே இருக்கிறது, கீழே இருக்கக்கூடிய த கிரேட் நிக்கோபார்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கப்போ இது ரொம்ப பெரிய ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ்க்குள்ளே வந்துட்டு இருக்கு. இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னு வைங்க, இப்போது அந்த இடத்தோட மேப்பை நான் காமிக்கிறேன். இதில் அந்த கிரீன் கலர் இருக்கிறது எல்லாமே ஒன்று கேலத்தியா நேஷனல் பார்க், அதுக்கு மேல் பக்கத்தில் இருக்கிறது கேம்பெல் பே நேஷனல் பார்க், மீதம் இருக்கக்கூடிய ஜோன்ஸ் எல்லாமே ரிசர்வ்டு பஃபர் ஜோன்ஸாக வரும். இந்த லைட் கிரே கலரில் இருக்கு பாருங்க, இது மட்டும் தான் அங்கே எந்த விதமான ஜோனும் இல்லாமல் நியூட்ரல் அன்ரிசர்வ்டு ஏரியாவாக இருக்கக்கூடியது. ஸோ இதில் என்னடா பிரச்சனை வரப்போகுது, நீ இப்போ சொல்லியிருக்கிறது பார்த்தோன்னா 16,000 ஹெக்டேர்னா இதில் எந்த அளவுக்கு இந்த ஜோனுக்குள்ளே கிளியர் பண்ண போகிறாங்க. இப்படி அவங்க கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதில் மிகப்பெரிய ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படுமேன்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆக்சுவலாக
கவர்மெண்ட் சைடில் இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேப்பை தெளிவாக பாருங்க. இந்த மேப்பில் கீழே அந்த யூ ஷேப்பில் வரக்கூடிய தான் கலத்தியா பேன்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் தான் அந்த துறைமுகமானது வரப்போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த ரைட் சைடில் கிரே ஜோன் இருக்குல்ல, ஈஸ்ட் சைடை பார்த்த மாதிரி அந்த பகுதியில் ஏர்போர்ட் வர மாதிரியும், இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த அன்ரிசர்வ்டு ஜோனில் சோலார் பவர் பிளான்ட், இந்த மிகப்பெரிய ஒரு சோலார் பவர் பிளான்ட் வரப்போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு கவர்மெண்ட்டோட ப்ரொபோசல் பார்த்தோன்னா இதில் எந்த விதமான பயோஸ்பியருக்கும் டேமேஜ் வராது, எந்த காரணத்தை கொண்டும் எந்த விதமான மழைக்காடுகளும் அழிக்கப்படாதுன்றது ஒரு உத்தரவாதமாக கொடுத்துருக்காங்க. இது கவர்மெண்ட்டோட சைடில் தான். ஆனால் எதிர் திசையில் இருக்கக்கூடிய நபர்கள், என்விரான்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாருமே வைக்கக்கூடிய கேள்வி ரொம்ப நியாயமானது. ஏன்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ரொம்ப அதிகமான பழங்குடி மக்கள் வசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமா, அரசு ஒரு திட்டத்தை சொல்லிட்டு இல்லை அதை செயல்படுத்துகிறப்போ அதற்கு பின்னாடி சிக்கல்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது அவங்களோட இந்த இடத்துல ஒரு குற்றச்சாட்டு மற்றும் கோரிக்கை இந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட்டோட அந்த ஒரு டிஸ்கிரிப்ஷனை பார்க்குறப்போ இதில் எந்த விதமான டேமேஜும் ஏற்படாதுன்றதை அவங்க சைடில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்விக்கு நான் வரேன். ஏன்னா இது ஏன் அவசியம், இல்லை இது முதல்ல அவசியமா? இப்போ தான் வந்து விழிஞ்சம்ல ஒரு போர்ட்டை திறந்தாங்க. அதுக்கு முன்னாடி கொச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பாக இருக்கக்கூடிய ஒரு போர்ட் இருந்திருக்கு. இதை தவிர்த்து இந்தியாவில் மேஜராக வந்து 13 நகரங்களில் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதையும் தாண்டி இந்த துறைமுகம் தேவையான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வி வரும். இந்த கேள்விக்கு என்னால் 2 விதத்தில் பதில் சொல்ல முடியும். ஒன்று கமர்ஷியல் ஷிப்பிங், இன்னொன்று நம்மளோட டிஃபென்ஸ் செக்டாருக்கு. ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன், ஏன்னா யார் யார் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல இதை பார்க்குறீங்கன்னு தெரியல. ஸோ இது ரெண்டுத்தையுமே சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இந்தியாவோட கார்கோ மூவ்மெண்ட், நம்ம நாடு பெரிய நாடு தான், 10,000 கிலோமீட்டர்களுக்கு கிட்ட நம்ம கடற்கரை பரப்புகள் இருந்துட்டு இருக்கு. நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி அதை 30% கூட நம்ம இன்னும் ப்ராப்பராக யூஸ் பண்ணலை. இப்போது இந்தியாவுக்கு வந்து வரக்கூடிய சரக்குகள் இருக்குல்ல, கார்கோ கப்பல்கள் மூலயமா வருது, கண்டெய்னர்கள் மூலயமா வருது. இதில் வெறும் 29.5% மட்டும்தான் நம்மளோட நாட்டிலேருந்து இந்த டிரான்ஸ்ஷிப்பிங் டெர்மினல்ஸ் மூலயமா நம்ம வெளியில் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய 70%க்கும் அதிகமாக சிங்கப்பூர், ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய போர்ட், இன்னும் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள் மூலயமா தான் நம்ம மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். என்னடா இருக்கே சொல்கிற, அப்போ நம்ம நாட்டிலேருந்து நம்ம டேரெக்டாக ஏற்றுமதி பண்ணலையான்னு பார்த்தோன்னா கிடையாது. 70% நம்ம மற்ற நாடுகளை தான் நம்பியிருக்கோம். அதுக்கான காரணம் என்னன்னா, டிரான்ஸ்ஷிப்பிங் போர்ட் நம்ம கிட்ட மேஜராக கிடையாது. இது வரைக்கும் 2 தான் இருக்குது. ஒன்று கொச்சி போர்ட், இப்போ ரீசெண்டாக 2025 கமர்ஷியல் ஷிப்பிங்காக ஓப்பன் பண்ணி விடப்பட்ட விழிஞ்சம் இன்டர்நேஷனல் போர்ட். இது 2 மட்டும்தான் இந்தியாவில் இருக்கிறதுலையே ஹெவி கார்கோவை, அதாவது மதர்ஷிப்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய அளவுக்கு ULCC அல்ட்ரா லார்ஜ் கார்கோ கேரியர்ஸ் இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. மீதி எல்லாமே டொமஸ்டிக்கலி மற்றும் மற்ற இடங்களுக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய கார்கோ கப்பல் வந்து போகணும்னா மினிமம் 20 to 23 மீட்டர் ஆழத்துக்காவது அந்த கடல் பகுதி ஆழமாக இருக்கணும். இதை நம்ம சூஸ் பண்ணோன்னு வைங்க, 2 விதத்தில் இதை பண்ணலாம். ஒன்று வந்து நேச்சுரலாகவே ஆழம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் தூர்வாருனா போதும், கடலோட நீரோட்டத்தினால பெருசாக அந்த இடத்துல வந்து கீழே மணல் சேராது, அதனால் அதில் மெயின்டெனன்ஸ் சொல்கிறது கம்மி. அப்படி பார்த்தோன்னா 2 இடத்துல மட்டும்தான் இதை நம்மளால் இப்போதைக்கு பண்ணியிருக்க முடியுது. ஒன்று கொச்சியில், இன்னொன்று விழிஞ்சம்ல. இதை தவிர்த்து இந்தியாவோட மற்ற பகுதிகளில் நேச்சுரலாகவே நமக்கு ஆழம் அதிகமான பகுதிகள் கிடையாது. ஸோ இது 2 மட்டும் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட மற்ற கார்கோவை எல்லாத்தையும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இங்கேருந்து சின்ன சின்ன கப்பல்களில், இப்போ ஒரு கப்பலில் 1000 கண்டெய்னர் ஏறணும்னு வைங்க, அந்த 1000 கண்டெய்னர் இருக்கக்கூடிய ஒரே கப்பலை நம்மளால் இந்த 2 போர்ட்டில் தான் ஹேண்டில் பண்ண முடியும். அதுவும் அதில் ஒன்று 2025 ஓப்பன் பண்ணப்பட்டது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 10 கப்பல்களாக பிரித்து அனுப்புகிறோம். இதில் 100, அதில் 100, அதில் 100, 10 கப்பல்களாக பிரித்து சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் அங்கே ஆழம் நிறைந்த ஒரு துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்கோ கப்பலில் ஏற்றி அனுப்புகிறோம். இதனால் வந்து ஏகப்பட்ட லாசஸ், ரெவன்யூ லாசஸ் ஏற்படதா சொல்லியிருக்காங்க. இப்போ கமர்ஷியல் ரீதியில் பார்த்தோன்னா இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டில் வரக்கூடிய இந்த கேலத்தியா பேல வர அந்த ஒரு போர்ட் துறைமுகத்தின் மூலமா இதை நம்மளால ஒரு ஹப்பா மாற்ற முடியும்னு சொல்றாங்க. 2024 800 மில்லியன் டன்ஸாக இருந்த நம்மளோட கார்கோ ஹேண்ட்லிங் 2025 880, இப்போ 2025-26 அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 900 தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு டெர்மினல் உள்ள வரது மூலமா 16 மில்லியன் டன்ஸுக்கும் அதிகமான கார்கோவை நம்மளால இதில் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா பார்க்கப்படுது. அண்ட் இதுல இன்னும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ஒரு ஹப்பா மாத்தினோம்னா டைம்ன்றதையும் குறைக்க முடியும். மற்ற நாடுகளுக்கு எடுத்துகிட்டு போய் ரெவன்யூ கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இதை ஷார்ட்டஸ்ட் டைம் பீரியடில் நம்மளால் கார்கோவை ஹேண்டில் பண்ண முடியும். இது எக்கானமி வைஸ் தான். ஆனால் இதில் பாதுகாப்பு ரீதியிலான ஒரு கோணமும் இருக்குது. இதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்து நேற்று கூட ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் துருவராதி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, முட்டாள்கள் தான் வந்து இந்த ஒரு திட்டத்தை, அதாவது கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை வந்து இந்தியன் ஹோமர்ஸ்னு சொல்லி கிண்டல் அடிக்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அது அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, எதனா பேசிட்டு போட்டோம். ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல,
இது வந்து 200 மைல்கள் தொலைவில் இருந்துட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து பெருசாக வந்து இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு. அந்தமான் தீவு தான் இந்தோனேஷியாவோட அந்த ஒரு கடற்கரை, இந்த மெலக்கன் ஸ்ட்ரைட்டோட அந்த ஒரு என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து 200 மைல்கள் தொலைவில் இருக்கிறதா டேட்டாஸ் இருக்கு. ஆனால் இந்த நிக்கோபார் தீவு இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்டை நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்துட்டோம்னா வெறும் 80 மைல்ஸ் மட்டும்தான், ரொம்ப ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அது கூட கம்பேர் பண்ணுறப்போ இந்த தொலைவுகளில் நம்மளால இது ஒரு சோக் பாயிண்டாக மாற்ற முடியும். இதை ஒரு விதத்தில் இல்லை, பல்வேறு விதத்தில் நம்மளால டிடரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு கிரிட்டிக்கல் டைம் வருதுன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஏர்பேஸை பயன்படுத்தி நம்மளால இதை மிதக்கும் ஏர்கிராஃப்ட் கேரியராக இல்லாமல் ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ரொம்ப லார்ஜஸ்ட் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியராகவும் யூஸ் பண்ண முடியும். நார்மலே சொல்லணும்னா நம்மள எல்லா ரோல்லையுமே, டிஃபென்ஸோட எல்லா ரோல்லையுமே இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் உதவிகள் பண்ணும். மெயினாக நமக்கு இருக்கக்கூடிய த்ரெட் என்ன? சீனா. அந்த சீனாவுக்கு போகக்கூடிய 80% அதிகமான ட்ரேட், ஆயில், நேச்சுரல் கேஸ், அவங்க கிட்ட இருந்து வெளியில் வரக்கூடிய சரக்குகள், இது எல்லாமே இந்த மெலக்கன் ஸ்ட்ரைட் வழியாக தான் வருது. ஸோ அங்கேருந்து வெறும் ஒரு 80 மைல்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம ஒரு சோக் பாயிண்ட்டை செட் பண்ணுறோம்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு பிரச்சனை வருதுன்னா சீனாவுக்கு அந்த இடத்துல நம்ம ஒரு செக்மேட் கண்டிஷனாக வைக்க முடியும். என்னடா சொல்கிற, இதை இந்தியாவால் எப்படி சாத்தியமாக பண்ணிட முடியும்? சீனா ரொம்ப பெரிய ஒரு நாடு. ரீசெண்டாக வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா இந்தியாவே வந்து நிறைய பொருட்களை சீனா கிட்டேருந்து இறக்குமதி பண்ணதாக சொல்கிறாங்க. அப்போ இந்தியானால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் மாதிரி இதை மாற்ற முடியுமான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக மாற்ற முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்குது, அதுக்கான ஆயுதங்களும் நம்ம கிட்ட இருக்குது. இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோவில் தான். அதே மாதிரி நம்மளோட நட்பு நாடுகள், இப்போது இந்தியா வந்து ஒரு அணி சேராத நாடு மற்றும் எல்லா நாடுகளோடையும் ராணுவ மற்றும் ராஜாங்க ரீதியிலான உறவுல இருக்கக்கூடிய ஒரு நாடு, பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். இன்கேஸ் இப்போ ஃபியூச்சர்ல வந்து சீனா மேல நம்ம ஒரு பெரிய ப்ரெஷர் பண்ணோம், ஏன்னா சீனாவை எக்காரணத்தை கொண்டு நம்மளால நம்ப முடியாது. அதனால தான் குவாட் மாதிரி இருக்கக்கூடிய அலைன்ஸ்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த அமைப்புக்கு இந்த ஒரு இடம் தேவைப்படுறப்போ அந்த நாடுகளோட மிலிட்டரி பிரசன்ஸை வச்சு சீனாவின் மீது ப்ரெஷர் போடப்படும். ஸோ நம்மளும் யூஸ் பண்ணலாம், நம்மளோட பார்ட்னர் கண்ட்ரிஸும் யூஸ் பண்ணலாம். சீனாவுக்கும் தெளிவாக தெரியும் இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல்னு. ஸோ அதை கெடுக்கிறதுக்கு அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட எதிரொலி இல்லை அதோட விளைவுகள் கடந்த சில நாட்களாக இந்தியாவில் எதிரொலிச்சிட்டு இருக்கு. இது முதல் விஷயம். இரண்டாவது இருக்கக்கூடியது என்னன்னா, சீனாவோட போர்க்கப்பல்களுக்கு பே ஆஃப் பெங்கால் கடல் பகுதியிலும் இல்லை இந்தியாவோட பகுதிகளில் அந்த என்ட்ரின்றதை நம்மளால டினை பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஏர்பேஸை கிரியேட் பண்ணுறோன்னு வைங்க, இது ஜஸ்ட் ஒரு ஏர்பேஸாக மட்டும் இந்த இடத்துல இருக்க போகிறது கிடையாது. இப்போ இந்த இடத்துல ஒரு விமான நிலையத்தை கொண்டு வரணும் வைங்க, அது பயணிகளுக்கானது மட்டுமா இருக்க போகிறது கிடையாது. டியூவல் யூஸ் மிலிட்டரியும் ராணுவம் சம்பந்தப்பட்ட ஏர்கிராஃப்ட்ஸும் அந்த இடத்துல லான்ச் பண்ண போகுது. பிரம்மோஸ் எக்யூப்டு Su-30 MKI போர் விமானங்கள், P-8I ஏர்கிராஃப்ட். இந்த இடத்துல இந்த போர்ட்ல இந்தியாவோட 2 போர்க்கப்பல்கள், INS சென்னை மாதிரி இருக்கக்கூடிய கப்பல்கள், டெஸ்ட்ராயர் கப்பல்கள் அந்த இடத்துல நிறுத்தி வைக்கணும் வைங்க. இதை விட ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பேஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. சீனாவோட சப்மரைன்கள் மெலக்கன் ஸ்ட்ரைட் வழியாக வருதோ இல்லை அதை வந்து பைபாஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் இந்தோனேஷியாவோட நிறைய ஏகப்பட்ட ஸ்ட்ரைட்ஸ் இருக்குது, அதன் மூலியமாக சுற்றி வந்தாலும் சரி, இந்த P-8I ஏர்கிராஃப்ட்ஸையும் அண்டர் வாட்டர் சென்சார்ஸையும் நம்ம ப்ராப்பராக டிப்ளாய் பண்ணனா இந்த கடல் பகுதிகளுக்குள்ளே என்ட்ரி ஆகுறப்பவே சீனாவோட நீர்மூழ்கிகளை நம்மளால கண்காணிக்க முடியும். வார்ஷிப்ஸை டைரெக்டாக நம்மளோட சர்வேலன்ஸ்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஆனால் நீர்மூழ்கிகள் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒரு சேர பயன்படுத்துகிறப்போ அந்த சப்மரைன்ஸ்க்கு எதிரான ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரில் நம்மளால டாப் நாச்சாக செயல்பட முடியும். இது இரண்டாவது இருக்கக்கூடியது. மூணாவது என்னன்னா, இந்த ரீஜியன் மொத்தத்தையும் நம்மளோட எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ்குள்ளே கொண்டு வரலாம். சீனாவோட ஒரு உளவு கப்பல் உள்ள வரப்பவும் சரி, இல்லை மற்ற நாடுகளோட கப்பல் இல்லை யாரோ இந்த வழியாக போகிறாங்கன்னு வைங்க, அவங்களை கண்காணிக்கிறதுக்கு இது ஒரு ஃபிக்ஸ்டான உளவு பார்க்கக்கூடிய இடமாகவும் நம்மளால மாற்ற முடியும். இது எல்லாமே ராணுவம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்கும் இந்த இடத்துல நம்மளால பயன்படுத்துறது அதுக்கான ஒரு கூடுதல் சிறப்பம்சமா மாறி இருக்கு. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது இந்தியாவோட ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸா நம்மளால கண்டிப்பா யூஸ் பண்ண முடியும். ஆனா இதுல வந்து சில லூப் ஹோல்ஸும் இருக்கு, அதையும் நான் இந்த இடத்துல சொல்லியாகணும். ஏன்னா இந்த மெலக்கன் ஸ்ட்ரைட்ன்றது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோமஸ் மாதிரி ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேசேஜ் கிடையாது. இந்தோனேஷியாவோட கடற்பகுதிகளில் இந்த மாதிரி இன்னும் 2-3க்கும் அதிகமான ஸ்ட்ரைட்ஸ் இருக்குது, அதை அவங்க கடல் வழித்தடத்தில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் அதில் சிக்கல் என்னன்னா, அந்த கடலோட ஆழம். சில இடங்களில் பார்த்தோன்னா 2004 ஏற்பட்ட அந்த சுனாமி மற்றும் அப்போ ஏற்பட்ட சில பிரச்சனைகளில் சில இடங்களில் கடலோட உயரம்ன்றது 15 அடி வரைக்கும் கூடுச்சு. இந்த நிக்கோபார் தீவுகளோட இடத்துல பார்த்தோன்னா பல இடங்களில் வந்து கடல் மட்டம் 15 அடிகளுக்கு மேலே வந்துருச்சு. சில இடங்களில் 15 அடிகளுக்கு உள்வாங்கிருச்சு. அப்படி பார்க்குறப்போ இந்த மெலக்கன் ஸ்ட்ரைட்டை தவிர்த்து மற்றபடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் பார்த்தோன்னா ஆழம் குறைந்த ரொம்ப ஷாலோ வாட்டர்ஸும் கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ அதில் பெரிய பெரிய கப்பல்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதாவது ஒரு 70%, 70 to 80% சொல்லலாம். அதை வந்து நம்பி அந்த லேன்ல கப்பல்கள் பயணிக்கிறது ஒரு ரிஸ்கான காரியமாக தான் பார்ப்பாங்க. அதனால தான் இது சீனாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதில் நமக்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன மைனர் பிரச்சனைகளும் இருக்கு. அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணனா எதிரிகளுக்கு எதிராக நம்ம இது ஒரு ஆயுதமாகவும் பயன்படுத்த முடியும். அண்ட் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடி பழங்குடியினர் மக்கள், அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது இல்லை கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்க மாதிரி கேலத்தியா மற்றும் கேம்பெல் பே நேஷனல் பார்க் இது ரெண்டுத்துக்கு வந்து பிரச்சனை வராமல் இந்த திட்டத்தை அவங்களால முடிக்க முடியும்னா உண்மையிலே
இது ஒரு நல்ல திட்டம் தான். ஆனால் ரியாலிட்டியில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இதுக்கான கவனம் இப்போ அதிகமாக பெறப்பட்டிருக்குன்னே சொல்லலாம். 81,000 கோடி மதிப்பீட்டில் ஒரு ப்ராஜெக்ட்ன்றது சின்ன ஒரு அமௌண்ட் கிடையாது. இதை வந்து தேசத்தோட வளர்ச்சிக்காக அவங்க பண்ணுறதா சொல்றது நல்ல ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் அவங்களால கொண்டு வரப்படுதுன்றதையும் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஈடுபட்டிருக்கும். ஆல்மோஸ்ட் $10 பில்லியன் இந்த $10 பில்லியன் வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை செய்ய முடியும். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் இதில் இன்வால்வ்டாக இருக்காங்கன்னா அதில் முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் எப்படி அதை இந்த இடத்துல கொண்டு வர போகிறாங்கன்றது ஒரு கேள்வியாகவே இருந்திருக்கு. ஸோ இதற்கான பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு மற்றும் இந்தியாவோட கப்பல் போக்குவரத்து இது ரெண்டுத்துலையும் சமரசம் செய்ய முடியாத ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கு. ஆனால் அது எப்படி இவங்க டெப்ளாய் பண்ண போகிறாங்கன்றதுல கேள்விகளானது எழுந்திருக்கு. அதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் பதிலை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாலேஷன் இல்லை சின்ன ஒரு ப்ராஜெக்டாக இந்த டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டால் அனௌன்ஸ் பண்ணப்படுறது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக ஒரு டாப்பிக்கை நான் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் அண்ட் அதை பற்றி வீடியோஸ் வேணுமானதை தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது ஒரு விடுபடுது உங்கள் ஆர்கே.